தர்மபுரி ஆட்டுக்காரன்பட்டி பெண்ணாகரம் வரை இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்று முதல்வர் உறுதி. 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. ஒகேனக்கல் தர்மபுரிய இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இருவழித்தடத்தில் இருந்து 4 வழித்தடமா 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கட்டமாக மேம்படுத்தப்படும். எதிர்க்கட்சிகளை விட தமிழ்நாடு ஆளுநர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநர் கம்பு சுத்த வேண்டியது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில்தான் என்று பேச்சு. மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறாரு. ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் தான். அங்க போய் சுத்துங்க. ராமதாஸ் தலைமையில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பதாகையை ஏந்தி பாமகவினர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை மீண்டும் வெள்ளம், நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழப்பு, காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். தமிழ்நாட்டில் நாளை முதல் 38 ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு. தமிழ்நாட்டின் ரயில் திட்டங்களுக்காக 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றிய அமைச்சர் எல். முருகன் தகவல். வாக்கு திருட்டுக்கு எதிராக பீகாரில் இன்று வாக்குரிமை பேரணியை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பேரணியில் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் வெளிப்படைத்தன்மையுடன் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் விளக்கம். நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களின் பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பு கண்காட்சி. படுகர், தோடர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் தனித்துவமான பொருட்களை கண்டு ரசித்த மக்கள். ஆவணி மாத முதல் ஞாயிறு என்பதால் புதுக்கோட்டை அருகே முத்துமாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். விரதம் இருப்பவர்களுக்காக கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட பிரத்யேக காய்கறி கடைகள். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். 4 வாரமுமே இவ்வளோ கூட்டம் வரும், நல்லா விசேஷமா இருக்கும். இந்த மார்க்கெட்லாம் போடுவாங்க, காய்கறி மார்க்கெட்லாம் போடுவாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது விசேஷமான ஒரு நாள். மிக ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, மதியம் எல்லாருமே விரதம் இருக்கிறதுனால இங்கே கோயில் முன்பாகவே காய்கறிகள், கீரைகள், பச்சை காய்கறிகள், பூசணிக்காய் அனைத்துமே இங்கேயே கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு போய் இங்கேருந்து நம்ம வீட்டில் சமைச்சு விரதம் விடலாம். எல்லாருமே இங்கே வருவாங்க. ரொம்ப சிறப்பான தரிசனம். ரொம்ப ஆலயம் மிக சக்தி வாய்ந்தது. திண்டுக்கல் ஆரியநல்லூர் கல்லாத்து கருப்பண்ணசாமி கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா. ஆடு, கோழிகளை சமைத்து மணக்க மணக்க கறி விருந்து. திருமாவளவனின் பிறந்த நாளை ஒட்டி 1 கிலோ வெள்ளி சங்கிலியை பரிசாக அளித்த கமல்ஹாசன் மேடையில் பாடல் பாடியும் வாழ்த்து தெரிவித்தார். சிவம் என்றானபின் உருவாவதும் கருவாவதும் உயிர் போவதும் இனி இலையே இலையே இலையே. RSS அமைப்பை புகழ்ந்து பிரதமர் பேசியது சுதந்திர போராட்டத்தை அவமதிக்கும் செயல். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிக்கை. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா தாயகம் திரும்பினார்.
அமெரிக்காவிலிருந்து டெல்லி வந்தவருக்கு உற்சாக வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.